அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நாங்க பார்க்க இருக்கிறது, நாங்க ரொம்பவும் பெரிதும் எதிர்பார்த்திருந்த எக்ஸாம் பேப்பர் 2025ஆம் ஆண்டு ஃபைனல் பேப்பர், ஃபைனல் கெமிஸ்ட்ரி பேப்பர் ரிலீஸ் ஆயிருச்சு. அது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நாங்க பார்க்க இருக்கிறது எம்சிக்யூஸ் ஃபுல்லா பார்க்க முடியுமான்னு தெரியல. நாங்க கேள்விகள் பார்த்துட்டு போவோம். பிறகு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல அடுத்தடுத்த வினாக்களையும் ஃபுல்லா பார்க்கறதுக்கு முயற்சி எடுப்போம். ரைட். அந்த வகையில முதலாவது எம்சிக்யூ என்னென்றால் ஹென்றி பெக்கரல் பின்வரும் எந்த கண்டுபிடிப்புக்கும் மிகவும் பிரசித்தி பெற்றவர். பெக்கரல், மேரி கியூரின்னு வந்துட்டாலே கதிர் தொழிற்பாடு. அப்ப மிகவும் இலகுவான வினா. ஆகவே முதலாவது வினாவை இலகுவான வினா தான். அப்ப எங்களுக்கு விடைக்கு சொல்ல முடியும் கதிர் தொழிற்பாடு. ஸோ இரண்டாவது பதில் கொடுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா முதலாவது சொன்னாங்க சடப்பொருட்களோட துணிக்கை அலை இருமை இயல்பு. அப்ப துணிக்கை அலை இருமை இயல்பை பற்றி மோஸ்ட்லி கதைச்சது டி ப்ரோக்லியோட சம்மந்தப்படுத்தி நாங்கள் அதை யோசிக்க வேண்டியிருக்கும். அவர் தான் அந்த கோவையை நிறுவி எடுக்கிறார். லேம்டா சமன் எம்சி. அது தவிர ரெண்டாவது கதிர் தொழிற்பாடு ஹென்றி பெக்கரல் நேரடியாகவே ஒரு பதில் தான். அதுக்கடுத்து மூன்றாவது எக்ஸ் கதிர்னு சொல்லும்போது ரோஞ்சனோட சம்மந்தப்பட்டவர்களை சொல்லலாம். அணுவின் கருவின் கட்டமைப்புன்னு சொல்லும்போது ரதர்ஃபோர்டுக்கு சொல்ல முடியும். நியூத்ரன்களுக்கு பேர் வச்சது வெண்மெண்டர் ரதர்ஃபோர்ட், பட் கண்டுபிடிப்போடு சம்பந்தப்படுத்தி செட்விக்க சொல்லலாம். ரைட். அப்போ எங்களுக்கு இங்கே நேரடியாக கதிர் தொழிற்பாடுன்னு சொல்லியிருக்கனால எங்களுக்கு ஹென்றி பெக்கரல் டிரெக்ட் லிங்க் ஆகும். ரைட். ரெண்டாவது கேள்வி, சக்தி சொட்டெண்கள் 4 சமன். ஸோ n சமன் 4. ஸோ n சமன் 4, L சமன் 2. சக்தி சொட்டெண்கள் n சமன் 4, L சமன் 2 கொண்ட தரைநிலையில் உள்ள ஒரு அணுவில் n சமன் 4, L சமன் 2. n சமன் 4 சொல்லும்போது 4ஆம் பிரதான சக்தி மட்டம், L சமன் 2ன்னு சொல்லும்போது டி உபசக்தி மட்டம். அப்ப உபசக்தி மட்டம் டியிலன்னு சொல்லலை. அப்ப n சமன் 2 கொண்ட தரநிலையில் உள்ள ஒரு அணுவில் இருக்கத்தக்க உயர்ந்தபட்ச இலத்திரன்களின் எண்ணிக்கை. சக்தி சொட்டெண்கள் n சமன் 4, L சமன் 2 கொண்ட தரைநிலையில் உள்ள ஒரு அணுவில் இருக்கத்தக்க இலத்திரன்களின் உயர்ந்தபட்ச எண்ணிக்கை. இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் ஒரு குழப்பத்துக்குரிய ஒரு கேள்வி மாதிரி தான் இருக்குது. என்ன பிரச்சனை அப்படி என்றால், இவங்க n சமன் 4, L சமன் 2 உள்ள ஒரு அணுவில்னும் சொல்லலை. அகைன் இவங்க சொன்ன விஷயம், இப்போ தரைநிலைங்கிற வார்த்தை இங்கே தேவையும் இல்லை. அப்போ கொண்ட தரைநிலையில் உள்ள ஒரு அணுவில் இருக்கத்தக்க உயர்ந்தபட்ச எண்ணிக்கை. அப்போ உயர்ந்தபட்ச எண்ணிக்கைன்னு கேட்கும்போது அந்த டி ஒழுக்கில் உள்ள உயர்ந்தபட்ச எண்ணிக்கை கேட்குறாங்களா, அல்லது அந்த அணு யார், எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அப்போ கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. அதில் நாங்கள் பார்க்கணும் டிரான்ஸ்லேஷனில் எதுவும் பிரச்சனைகள் இருக்குதான்னு சொல்லிட்டு. சிங்கள பேப்பர் பார்த்தா சிங்கள பேப்பர்லேயுமே இதே மாதிரி தான் கேள்வி இருக்குது. அப்போ இந்த இடத்துல n சமன் 4, L சமன் 2 கொண்ட அப்படின்னு சொல்லி, அப்போ 2 உள்ள இலத்திரன்களின் உயர்ந்தபட்ச எண்ணிக்கை அப்படின்னு யோசிப்பீங்கன்னா இருந்தால் 10 4வது விட கொடுக்கலாம். அப்போ அப்படி ஒரு ஆன்சருக்கு தான் நாங்கள் போக எளிமை ஒழிய, நேரடியாக இந்த இடத்துல கேள்வியில் ஒரு விளக்கம் பற்றாத மாதிரி தான், எங்களுக்கு ஒரு விளக்கம் போதாத மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம். அதுக்கு 4வது ஆன்சர் 10ன்னு சொல்லி கொடுக்க முடியும். ஆனால் ஆரம்பிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இப்படி ஒரு கேள்வி இடையிலே இருக்குமா இருந்தால் கொஞ்சம் குழப்பத்தோடு தான் ஆரம்பிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் கிடையாது, பேப்பரில் இன்னும் நிறைய வினாக்களில் ஆல் ஆன்சர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு போகும்போது பிறகு டிஸ்கஸ் பண்ணுவோம் அதை பற்றி. ரைட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது, ஐதரசன் பிணைப்புகள் அயன் தூண்டிய இருமுனைவு இடைத்தாக்கங்கள், இருமுனைவு தூண்டிய இடைத்தாக்கங்கள், இருமுனைவு இடைத்தாக்கங்கள் ஆகியவற்றை நன்றாக எடுத்துக்காட்டக்கூடியது. நான் நினைக்கிறேன் முதலாவது ஆன்சரை நேரடியாக அதை நன்றாக எடுத்துக்காட்டக்கூடியதுதான் ஓதோ நைட்ரோஃபீனால். அப்போ ஓதோ நைட்ரோஃபீனால்னு சொல்லும்போது ஃபீனாலில் ஓதோ மற்றும் ஃபராதானங்கள் இருக்கக்கூடிய நைட்ரோ குரூப்ஸ். அப்போ இது சொல்கிறது ஓதோ நைட்ரோஃபீனால். இப்போ ஓதோ நைட்ரோஃபீனாலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கே சொல்லுவோம், அந்த இடத்துலையே படிப்பிக்கும் போது கூட இப்படி மைனஸ் தனிச்சோடி, இங்கே வரக்கூடிய ஹைட்ரஜன். அப்போ இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா மூலக்கூற்று அக ஐதரசன் பிணைப்பு ஏற்படும். ஸோ அப்போ இது எங்களுக்கு அந்த ஐதரசன் பிணைப்புங்கிற விஷயத்தை எடுத்து காட்டக்கூடிய ஒரு ஆள் தான். அடுத்து அயன் தூண்டிய இருமுனைவு சொல்லும்போது I2Ki, அதாவது I2 பொட்டாசியம் ஐடைட்டில் கரைகிறது. அப்போ பொட்டாசியம் ஐடைட்டில் கரைகிறது ஏன்னா I2 முனைவாக்கமற்ற மூலக்கூறு, K+I- இந்த I2 மூலக்கூறு என்ன முனைவாக்கப்படுத்தி உங்களுக்கு தெரியும் Ki3 அயடின் குழம்ப உருவாக்கும் இல்லையா. அப்போ இது அயன் தூண்டிய இருமுனைவு தானே, நேரடியாக விட சொல்லலாம்.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இருமுனைவு தூண்டி இருமுனைவு இடைத்தாக்குதல். இருமுனைவு தூண்டி இருமுனைவுண்டா HCl இருமுனைவுடையது, ஆகன் இருமுனைவு அற்றது. ஸோ அப்போ ஆகன் இருமுனைவு அற்ற ஆகனை இருமுனைவு உடைய HCl தூண்ட முடியும். அப்போ இருமுனைவு தூண்டி இருமுனைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக இருமுனைவு இடைத்தாக்கு. இருமுனைவு இடைத்தாக்கம்னா எப்படியுமே பிணைப்புல இருமுனைவு இருக்கணும். இப்போ ClF இது இருமுனைவு உடையது. அப்போ இதுக்கும் இன்னொரு ClFக்கும் இடையில ஏற்படக்கூடிய டெல்டா மைனஸ் டெல்டா பிளஸோடு சம்பந்தப்பட்ட இடைத்தாக்கங்களை சொல்ல முடியும். அப்போ இந்த ஒழுங்கு எங்களுக்கு ஓகே. முதலாவது ஆன்சரை எங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியும். ஓதோ நைட்ரோஃபினால் KI2 Cl ஆகன் ClF. அப்போ இந்த தொகுப்புகளில் மாற்றி நீங்கள் மற்ற இதே 4 ஆன்சர்ஸ் தான் இருக்குது மற்றதுலையுமே. அப்போ நீங்கள் போட்டு பார்க்கும்போது மற்றெல்லாம் மாறி மாறி கொடுத்துருக்காங்க. அப்போ எங்களுக்கு அந்த ஒழுங்குக்கு இந்த ஒழுங்கு செட் ஆகுமா இருந்தால் அது முதலாவது ஆன்சர் பொருத்தமானது. ரைட். அடுத்தது நாலாவது. ஸோ நாலாவதுல CH2Cl2 அதாவது டைக்ளோரோமெத்தேன், அடுத்து பார்த்தீங்கன்னா மெத்தேன், அடுத்து COF2 CH2F2 எனும் ரசாயன இனங்களில் கார்பன் மின்னெதிர்த்தன்மை அதிகரிக்கும் சரியான ஒழுங்கு. இப்போ கார்பனின் மின்னெதிர்த்தன்மைன்னு பார்க்கும்போது நம்ம தெரியுமே இங்கே கார்பன் தானே. அப்போ பிரதான அணுவில் மாற்றம் இல்லை. அப்போ கலப்புக்கு நேரடியாக போயிடுவோம். அப்போ கலப்புக்கு நேரடியாக போகும்போது CH4 sp3 கலப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா CH2Cl2 sp3 கலப்பு. ரைட். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா C டபுள் பொண்டோ F இது sp2 கலப்பு. அதுக்கு அடுத்தது CHHFF. ஓகே. அப்போ இது பார்த்தீங்கன்னா sp3 கலப்பு. அப்போ உள்ளதிலேயே sp2 கலப்பு உடையது இது மட்டும்தான். ஸோ அப்போ எங்களுக்கு முதலாவது மற்றும் ரெண்டாவது ஆன்சர்ஸ் தான் எங்களுக்கு வர முடியும். உள்ளதுலேயே ரொம்ப குறைவானது பார்த்தீங்கன்னா sp3. இப்போ மூணுமே sp3 தானே. அப்போ நாங்கள் அடுத்து பார்க்கணும் அதில் ஏற்றங்கள் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே பார்த்த வரையில் இதில் ஏற்றம் சைவர், இங்கேயும் ஏற்றம் இல்லை, ஏற்றம் 0. இப்போ நாங்கள் அடுத்து ஒட்சியேட் நிலையை பார்ப்போம். ஒட்சியேட் நிலையை பார்க்கும்போது இங்கே கார்பனுக்கு -3, இங்கே பார்த்தீங்கன்னா கார்பனுக்கு 0 ஆகும், இங்கேயும் பார்த்தீங்கன்னா 0 ஆகும். ஆனால் போதிலும் இந்த 0க்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கே மின்னெதிர்த்தன்மை குறைவு, இங்கே மின்னெதிர்த்தன்மை கூட. அப்போ மின்னெதிர்த்தன்மை கூடும்போது இவரோட மின்னெதிர்த்தன்மையும் கூடும். அப்போ எங்களுக்கு இது ரெண்டு கம்பேர் பண்ணும்போது இவருக்கு கூட இவருக்கு குறைவு. அப்போ இது 3 கம்பேர் பண்ணும்போது இங்கே மைனஸ் தானே இருக்குது. அப்போ இவருக்கு நல்லாவே குறைஞ்சிருக்கு. அப்போ மின்னெதிர்த்தன்மை நல்லா குறைஞ்ச இடம் CH4, நல்லா கூடிய இடம் COF2. அப்போ இங்கே ஒரே ஒரு ஆன்சர் தான் முதலாவது பதில் கொடுக்க முடியும் எங்களுக்கு CH4 CH2Cl. இப்போ இது ரெண்டை பார்த்தீங்கன்னா இவருக்கு கூட, அப்போ எங்களுக்கு CH2F2க்கு கூட இவருக்கு குறைவாக இருக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பட்ட வெப்பநிலையில் இது அளிப்போம். ஒரு தரப்பட்ட வெப்பநிலையில் ஒரு மூடிய விறைத்த கொள்கலத்தில் A2 கேஸ் B2 கேஸ். A2 கேஸையும் எடுக்கிறாங்க, B2 கேஸையும் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா கேஸ் இது எப்படி சமநிலை அடைதான் 3 A2 கேஸோட ரியாக்ட் பண்ணி 2 AB3 கேஸ் உருவாகுது. ஓகே ரைட். இதை 1க்கு 3ங்கிற விதத்தில் எடுக்கிறாங்களாம். இதெல்லாம் ஆரம்ப கலவை. அப்போ 1க்கு 3 விகிதத்தில் எடுக்கிறாங்க. அப்போ நான் உதாரணத்துக்கு இது X அப்படி என்றால் இது 3x எடுத்திருக்கணும். இப்போ 3x மூல்கள் ஆரம்பத்தில் எடுக்கப்படுது, சரிதானே. மூலர் விகிதத்தில் இடப்பட்டு அப்போது தாக்கம் பின்வருமாறு நடைபெற்றது. இந்த தொகுதியில் சமநிலை தொகுதியின் மொத்த அமுக்கம் PT, AB3 பகுதி அமுக்கம் PAB3, சமநிலை மாறிலி KP. அப்போ எங்களுக்கு மொத்த அமுக்கம் P டோட்டல், இவரோட பகுதி அமுக்கம் PAB3, இது தவிர சமநிலை மாறிலி KPக்கு சமன். அப்போ இதெல்லாம் ஓகே. இப்போ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்ன பிள்ளைகள், அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த நொட்டேஷன், அதாவது PAB3 ஆனது மிக குறைவு யாரை விட, மொத்த அமுக்கத்தை விட. அப்போ இந்த மொத்த அமுக்கத்தில் இந்த தொகுதியில் மொத்த அமுக்கம் PT, இந்த PTயில் இவரோட அமுக்கம் சரியான குறைவு, மற்ற 2 பேர் தான் இங்கே அதிகமாக இருக்கு. அப்போ இதில் என்ன கதை அப்படின்னா, இந்த அமுக்கத்தோட கம்பேர் பண்ணும்போது
இவர்கிட்ட பகுதி அமுக்கம் சரியான குறைவு அப்படின்னா இவர்கிட்ட அளவு இங்க சரியான குறைவா இருக்கு. இவர் இங்க உருவாக்கப்படுறது மிக மிக குறைவா இருக்கு. அதுதான் கவனம். அப்ப எங்களுக்கு இந்த அமுக்கத்துல இருந்துகிட்டு பார்க்கும்போது இந்த அமுக்கம் மிக குறைவு. அப்ப இவரோட பகுதி அமுக்கம் குறைவுதுன்னா இவரோட மூலளவு அண்ணளவா குறைவு சொல்ல முடியும், அண்ணளவா பூஜ்ஜியம்னு சொல்ல முடியும். அப்ப இவர் இங்க இல்லைன்னே நாங்க எடுத்துக்கிட்டு தான் கேள்வி செய்யணும். விளங்குதா உங்களுக்கு? ஏன்னா இவரோட அமுக்கத்தோட ஒப்பிடும்போது இவரோட அமுக்கம் மிக குறைவு அப்படிங்கும்போது இங்க மூலளவு வந்து இவருக்கு குறைவு. ரீசன் என்ன? PV சமன் NRT தானே. அப்ப எங்களுக்கு இந்த தொகுதி மாறாது, RT மாறாது, ரைட்? எங்களுக்கு கனவளவு மாறாது. அப்ப இங்க அமுக்கம் நல்லா குறையுமா இருந்தா மூலளவு நல்லா குறைஞ்சிருக்கணும். அப்ப இவரோட மூலளவு அண்ணளவா சைவர்னு யோசிக்க போறோம். அதாவது இந்த பக்கம் வந்து பிரிஞ்சு வரவே இல்லை அந்த மாதிரி யோசிச்சுக்கணும், ரைட்? இப்ப தொகுதியின் பிக்கு கோவை எடுத்துங்க இருந்துச்சுன்னா இப்போ கேபி சமன் வளமை போலவே பகுதி அமுக்கம் PAB3 கேஸ் வர்க்கம், ரைட்? இங்கே பார்த்தீங்கன்னா PA2 கேஸ் ஓராம் அடுக்கு PB2 கேஸ் கனமூலம், சரிதானே? இதில் நாங்கள் பிரதியிடுவோம். இங்கே PAB3 தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் இதில் இங்கே எழுவாய் மாற்றம் செய்கிறேன். அப்போ PAB3 கேஸ் அதன் வர்க்கம் KP PA இது எதுக்கு சமனாக இருக்கும்? மூல் பின்னம் இன்ட்டு மொத்த அமுக்கம் எழுதலாம் தானே. இதன் மூல் பின்னம் இன்ட்டு மொத்த அமுக்கம் நான் இங்கே எடுத்து எழுதிக்கிட்டு இருக்கேன். அப்போ இதன் மூல் பின்னம்னு சொல்லும்போது யோசிச்சு பாருங்க, மொத்த மூல் இவர் தான் பிரிக்க அடைஞ்சு போக இல்லைன்னு எடுக்கிறோம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய வர மொத்த மூல் நாங்கள் போடுறது எக்ஸ், இவர்ட 3x, ரெண்டையும் கூட்டுவோம் மொத்தமாக 4x. அப்போ 4xல இவர்ட மூலளவு எவ்வளோ? எக்ஸ். அப்போ இவர்ட மூலளவு என்ன வர பார்க்கும்? அப்போ 1/4 இவர்ட மூலளவு என்னென்னு வர பார்க்கும்? அதாவது மூல் பின்னம் என்னென்னு வர பார்க்கும்? மொத்த மூல் 4x, அதில் இவர் 3x தான் இருப்பார். இவர் பிரிஞ்சு போகவே இல்லைன்னு எடுக்கிறோம். அப்போ இங்கே உருவாகும் 3/4. இவர்ட மூல் பின்னம் 3/4, இவர்ட மூல் பின்னம் 4/1, இவர்ட 4/3. அப்போ அகைன் நான் இதை எப்படி எழுதி கொள்கிறேன்? கேபி சமன் இங்கே இவர்ட பகுதி அமுக்கம் PAB3 கேஸ் இந்த வர்க்கம், அதன் கீழ் இவர்ட பகுதி அமுக்கத்தை எழுத முடியும் மூல் பின்னம் 4/1, மூல் பின்னம் இன்ட்டு மொத்த அமுக்கம் P டோட்டல், ரைட்? அதன் ஓராம் அடுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இவர்ட பகுதி அமுக்கம் இவர்ட மூல் பின்னம் இன்ட்டு அவர்ட மொத்த அமுக்கம் P டோட்டல் முழுவதுன்ற கனமூலம், ரைட்? அப்போ இதிலிருந்து நாங்கள் பொதுவெடுத்து நாங்கள் இவரை எழுவாய் மாற்றம் செய்ய முடியும். அப்போ இவரை எழுவாய் மாற்றம் செய்யும்போது PAB3 கேஸ் முழுவதுன்ற வர்க்கம் எதுக்கு சமனாக இருக்க போகுது அப்படின்னா இங்கே பெருக்க போகிறோங்க. கேபி சமன் இதை இங்கே பெருக்கலாம் பிடின்ற, இப்போ கேபி இன்ட்டு பிடியின் 4ஆம் அடுக்கு, பிடின்ற 4ஆம் அடுக்கு இங்கே பெருக்குவீங்க இருந்தால் உங்களுக்கு தெரியும் 3 கணம் பிடின்ற கணம் மூலம் அதன் கீழ் இங்கே நம்ம இருக்க முடியும் 4 கணம் மூலம்னு சொல்ல முடியும், கணம்னு சொல்ல முடியும். அப்போ இதை நீங்கள் சுருக்கி கொள்ள முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா பிடின்ற 4ஆம் அடுக்கு 3 கணம், இங்கே 4ஆம் அடுக்கு கேபி, இதான் PAB3 கேஸுக்கு சமனாக இருக்கும். அதன் வர்க்க மூலம், இதன் வர்க்கம் தானே, இதுக்கு நீங்கள் வர்க்க மூலம் எடுக்கும். இப்போ வர்க்க மூலம் எடுக்கும்போது இங்கே வர முடியும் கேபின்ற அரையாம் அடுக்கு, இதுக்கு பார்த்தீங்கன்னா 3/2ஆம் அடுக்கு, இதுக்கு பார்த்தீங்கன்னா பிடின்ற இதுக்கு அரையாம் அடுக்கு எடுக்கும்போது பிடின்ற வர்க்கம், அதன் கீழ் இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு அரையாம் அடுக்கு எடுப்பீங்கன்னா 4 வர்க்கம், 4 வர்க்கம் 16 தானே. அப்போ 16ன்னு சொல்லும்போது ஓகே, அப்போ 4 வர்க்கம் 14 இப்படி சொல்ல முடியும். ஸோ எங்களுக்கு ஆன்சர் சொல்ல முடியும் ரெண்டாவது பதில் சொல்ல முடியும், நம்பர் 2, ஆன்சர் நம்பர் 2, ரைட்? அப்போ இது இலகுவான ஒரு பகுதி தான். ஆனால் யோசிச்சிருக்கணும், இந்த பக்கம் கம்ப்ளீட்டாக வரவே இல்லை. ஏன்னா இவர் இந்த நோட்டேஷன், அப்போ இது ரொம்ப குறைவு அப்படிங்கிறதுனால இவரோட மூலளவு சரியான குறைவாக இருக்கணும். இங்கே சேர்த்தளவு பிரிக்க அடைஞ்சு வரவில்லை, அந்த மாதிரி நாங்கள் யோசிச்சிருந்தீங்கன்னா சரி, ஓகே தானே? அப்போ வரவில்லை, ஆகவே போட்ட மூல்களை வச்சுக்கிட்டு இவரோட மூல் பின்னங்கள் தெரியுமா இருந்தால் எங்களுக்கு மொத்த அமுக்கத்தால் பெருக்கி ஒரு தண்ணி பகுதி அமுக்கத்தை கண்டுபிடிக்கலாம், ரைட்? அடுத்த கேள்வி பிள்ளைகள் எக்ஸ் கமா ஒய் எனும் அணுக்கள், அப்போ புரோத்ரன்களுடைய எண்ணிக்கை, அப்போ எக்ஸ் ஒய் கொடுத்துருக்காங்க. புரோத்ரன்களுடைய எண்ணிக்கை நம்பர் ஆஃப் புரோத்ரன்
இங்கே ஏ, இங்கே 6. இங்க நியூட்ரன்கள் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் நியூட்ரன், நான் சொல்றேன் கேபிட்டல் நம்பர் ஆஃப் புரோத்ரன், நம்பர் ஆஃப் நியூட்ரன், நம்பர் ஆஃப் நியூட்ரன் 7 பி. இலத்திரன்கள் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 6 சி. திணிவெண் அப்போ மாஸ் நம்பர் என்ன, அப்போ நாங்கள் ஏன்னு சொல்லுவோம், ஏ டிஇ. சரிதானே? ரைட். இப்போ இங்கே சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டால், எக்ஸிலும் பார்க்க வை பாரமானது. அப்போ இது பாரம் கூடியது. இப்போ பாரம் கூடியதுன்னு சொல்லும்போது புரோத்ரன் ப்ளஸ் நியூட்ரன் கூட்டுத்தொகை தான் டிக்கு சமனாக இருக்கணும், திணிவெண்ணுக்கு சமனாக இருக்கணும். அப்போ இந்த இடத்துல டியை சொல்ல முடியும், டி சமன் புரோத்ரன் ப்ளஸ் நியூட்ரன்களோட கூட்டுத்தொகை ஏ ப்ளஸ் 7. எங்களுக்கு இதை சொல்ல முடியும், இ எதுக்கு சமனாக இருக்குன்றால் இதண்ட திணிவெண் இதண்ட புரோத்ரன் ப்ளஸ் நியூட்ரன் கூட்டுத்தொகை 6 + பி. எங்களுக்கு ஒரு நடுநிலையான அணுன்னு சொல்லியிருக்கிறதுனால இலத்திரன்களை வைத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய புரோத்ரன்கள் எண்ணிக்கை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நடுநிலையான அணுக்கள்ல புரோத்ரன்கள் இலத்திரனுக்கு சமனாக இருக்கும். அப்போ இங்கே ஏ நமக்கு தெரியும் 6ன்னு சொல்லிட்டு, அப்போ 6 + 7 13. அப்போ எங்களுக்கு இதோட திணிவு கிடைக்குது 13. இந்த திணிவை விட இந்த திணிவு பெருசு. அப்படி என்றால் எங்களுக்கு வரலாம் இதோட திணிவு 13 விட கூட அப்படின்னா 14 தான் வர முடியும். இங்கே 14ங்கிற ஒரு ஆன்சர் தானே கொடுத்துருக்காங்க. இப்போ 13 விட கூட ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கு 14. 14ஓட அப்போ இது 14 6 + பின்னு சொல்லும்போது அப்போ பி எதுக்கு சமனாக இருக்கும், 8க்கு சமனாக இருக்கும். இப்போ பி 8, ஏ சமன் 6. அப்போ ஏ சமன் 6, பி சமன் 8. பி சமன் 8. இப்போ பி சமன் 8ண்டா இங்கே இலத்திரன்களும் இங்கே பார்த்தீங்கன்னா இதெண்ட பெருமானுக்கு தான் சமனாக இருக்கணும். ஏன்னா இங்கே புரோத்ரன்கள் எண்ணிக்கை இலத்திரன்கள் எண்ணிக்கைக்கு சமன். அப்போ இது ரெண்டையும் கூட்டி வர பெருமானும் இங்கே 14க்கு சமன். ஓகே, இது ரெண்டையும் கூட்டி வர பெருமானும் 13க்கு சமன். ஓகே, அப்போ இதோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வரக்கூடிய ஒரே ஒரு விடை மூன்றாவது பதில். மூன்றாவது பதில் வரலாம், மூன்றாவது பதில். அதுக்கு அடுத்தது 7வது கேள்வி. 7வது கேள்வியை பார்ப்போம். 7வது CH3 C triple bond C CCl hydrogen C CH3 CHO ஹைட்ரஜன். இப்போ நமக்கு தெரியும் இங்கே பிரதான தொழிற்படு கூட்டங்கள் எதுவும் இருக்கின்றனவா அப்படின்னு பார்க்குறீங்க. அப்போ பிரதான தொழிற்படு கூட்டம் இருக்குது தானே. யார் அந்த பிரதான தொழிற்படு கூட்டம்? இவர் ஆல்டிகைட். ஸோ அப்போ 1 2 3 4 5 6. அப்போ எங்களுக்கு இதில் இணைகள் யார் யார்? இவரும் இவரும். இவர் மெத்தைல், இவர் குளோரோ. அப்போ 3 குளோரோ 2 மெத்தைல் 3 குளோரோ 2 மெத்தைல் 1 2 3 4 5 6 எக்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல இன். அப்போ 4 எக்ஸைன் அல் 4 எக்ஸைனல். அப்போ 3 குளோரோ 2 மெத்தைல் 4 எக்ஸைனல் 4வது ஆன்சர், சாரி 5வது ஆன்சர் சொல்லலாம். ஸோ 7வது கேள்விக்கு 5வது ஆன்சர் சொல்ல முடியும். 5வது ஆன்சர் சொல்ல முடியும். ரைட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த கேள்வி கார்பனேட் CaCO3 தாக்கமடைந்து சாலிட் தாக்கமடைந்து கால்சியம் ஆக்சைடு சாலிட் ப்ளஸ் CO2 கேஸ் ஃபார்ம் ஆகுது. இது தவிர அலுமினியம் ஆக்சைடு நம்ம தெரிந்தானே, அலுமினியம் 2ஆம் கூட்ட மாதிரியே தான் பிரிகடையும் அதண்ட கார்பனேட்டுகள் எல்லா வெப்ப பிரிகையுமே. அப்போ எங்களுக்கு 3 சாலிட் Al2O3 சாலிட் ப்ளஸ் CO2 கேஸ் ரிலீஸ் ஆகுது. ஓகே, இங்கே 3 வருது. அப்போ இப்போ கேள்வி கேட்குறாங்க, கால்சியம் ஆக்சைடு மற்றும் அலுமினியம் ஆக்சைடு ஆகியன கீழே தரப்பட்டுள்ளவாறு வெப்ப பிரிகைக்கு உட்படுத்தப்படுகிறது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சமமூலர் கலவை. சமமூலர் கலவை என்றால் ஆரம்பத்தில் இருந்த மூலளவுகள் ரெண்டும் சமன். அப்போ NN. அப்போ சமமூலர் கலவையிலிருந்து இருந்துக்கிட்டு அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1க்கு 1ங்கிற வீதம். அப்போ N வரும். இங்கே என்னன்னா இங்கே 3 N வரும். சரிதானே? சமமூலர் கலவையிலிருந்து சமமூலர் கலவையில் 3.34 கிராம். அப்போ இதன மொத்த திணிவு 3.34 கிராம். ரைட், கிராம் வெப்பபிரிகைக்கு உட்பட்ட போது எவ்வளவு CO2 உண்டாகும். அப்போ எவ்வளவு CO2 இதிலிருந்து உண்டாகும் அதான் கேள்வி. இப்போ எங்களுக்கு சொல்ல முடியும், இப்போ இந்த மொத்த திணிவத்துக்கு சமப்படுத்த முடியும். இதன மூல திணிவு 100 கிராம். இதன மூல திணிவு கொடுத்துருக்காங்களா? எஸ், கொடுத்துருக்காங்க டிரெக்டாக.
234 கிராம் மூல் மைனஸ் 1. இங்கே கிராம் மூல் மைனஸ் 1. அப்போ எங்களுக்கு இதண்ட திணிவை சொல்ல முடியும். இதண்ட திணிவை இதன் சார்பாக சொல்ல முடியும். அப்போ 100n ப்ளஸ் இதண்ட திணிவு இன்ட்டு இதண்ட பெருக்கம் இதண்ட திணிவு. அப்போ 234n எதுக்கு சமனாக இருக்கும் அப்படின்னா 3.34 கிராமுக்கு சமனாக இருக்கும். அப்போ இதை சுருக்கும் போது உங்களுக்கு வரும் 334 கிராம்ஸ் 3.34 கிராமுக்கு சமனாக இருக்கும். ஆகவே n ஆகவே n எதுக்கு சமனாக இருக்கும் அப்படி என்றால் 3.34 கீழ் 334. அப்போ இங்கே சைபர் 1 தர 10/2 சொல்லலாம். 1 தர 10/2 மூல்கள், ரைட். அப்போ எங்களுக்கு n சமன் 1 தர 10/2. அப்போ இதிலிருந்து உருவாகிறது 3n, ரைட். இப்போ 3n சொல்லும்போது அப்போ 3 தர 10/2 மூல்கள் தான் இதிலிருந்து உருவாகியிருக்கு. யார்? கார்பன் டை ஆக்சைடு. அப்போ கார்பன் டை ஆக்சைடு திணிவு தானே கேட்குறாங்க. அப்போ திணிவு சொல்லும்போது அப்போ மாஸ் திணிவு சமன் மூல் இன்ட்டு மூலர் திணிவு. அப்போ மூல் இன்ட்டு மூலர் திணிவு மூல் பார்த்தீங்கன்னா 3 தர 10/2 அழகோட போட்டுக்கொள்வோம். இன்ட்டு மூலர் திணிவு 44 கிராம் மூல் மைனஸ் 1. ஸோ அப்போ இதை பெருக்கும் போது 12 1 மிச்சம் 12 13 3.2 1.32 கிராம்ஸ். ரெண்டாவது பதிலுக்கு சொல்லலாம். ரெண்டாவது பதில். ஓகே, ரைட். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஒளிமுன் நிலையில் மெத்தேன் குளோரினேற்றத்தின் பின்வரும் எந்த இனம் உண்டாவதில்லை. அப்போ நமக்கு தெரியும் குளோரினேற்றத்தின் உருவாகாத இனம். நேரடியான பதில் ஐதரசன், அணுநிலை ஐதரசன். இந்த ரேடிக்கல் தானே உருவாகாது, ரைட். ஐந்தாவது பதில். அடுத்தது வெப்பநிலை Tயில் ஒரு மூலக்கூற்று பூஜ்ஜிய வரிசை தாக்கம் A தொடக்கம் B வரை A தொடக்கம் P ப்ராடக்ட்ஸ் ஐ கருதுக. நாங்கள் தாக்கத்தில் இதை அழிச்சிடுவோங்க. ஓகே, ஸோ அப்போ A தொடக்கம் P வரை மாறுதான். கருதுக வெப்பநிலை Tயில் நேரத்துடன் A என்ற செறிவின் மாறலை பின்வரும் எவ்வரைவு குறிக்கிறது. நமக்கு தெரியும் இது ஒரு மூலக்கூற்று பூஜ்ஜிய வரிசை தாக்கம். நமக்கு தெரியும் இது ஒரு மூலக்கூற்று பூஜ்ஜிய வரிசை தாக்கம். எஸ், ஒரு மூலக்கூறுன்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் அந்த மந்தமான படியில் ஒரு மூலக்கூறு இருக்கு. அப்போ அது ஏ தான் இருக்குமானே எங்களுக்கு சொல்ல முடியாது. பட் இது ஒரு முதன்மை தாக்கம்னு சொல்லலையே. அப்போ ஒரு மூலக்கூற்று பூஜ்ஜிய வரிசை தாக்கம். அப்போ நமக்கு தெரியும் இந்த இடத்துல இன்னொரு படி அதில் பிங்கிற இன்னொருத்தர் யாரோ தெரியாது, அது சியா மாதிரி பிறகு இப்படி வந்திருக்கலாம். இதான் அந்த மந்தமான படின்னு சொல்லுங்களே. மந்தமான படி. இந்த மந்தமான படியில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் எண்ணிக்கை 1. அதான் அந்த ஒரு மூலக்கூற்று பூஜ்ஜிய வரிசை. பட் அந்த மந்தமான படியில் யார் இல்லை? ஆரம்பால் இல்லையே. அப்போ அவர் சார்பாக ஒரு பூஜ்ஜிய வரிசை தானே. பூஜ்ஜிய வரிசை. அப்போ நேரடியாக பூஜ்ஜிய வரிசை தாக்கம். ஏ சார்பான பூஜ்ஜிய வரிசை தாக்கம் அப்படின்னா சொல்லியிருக்கணும். அப்போ இதை அப்படி மறைமுகமாக சொல்கிறாங்க. அப்போ பூஜ்ஜிய வரிசை தாக்கம். அப்போ ஏ சார்பான பூஜ்ஜிய வரிசை தாக்கம் என்ற கிராஃப் எப்படி வரும்? ஓகே, ஏ கிராஃப் இப்படி வரும். ஸோ அப்போ ஏ என்ற செறிவு மாற்றல் அந்த மாறல் வீதம் மாறாமல் வரும். அதாவது தாக்கத்தை பாதிக்காது இல்லையா? அப்போ உங்களுக்கு இது நேரம்னு சொல்ல முடியும். நேரம். ஓகே, ரைட். நேரம். ஓகே, நாங்கள் பிள்ளைகள் கவனிங்க. ஒரு 10 கேள்விகள் இப்போதைக்கு பார்த்தோம். நான் அடுத்தடுத்து வரக்கூடிய வினாக்களில் ஒரு 10 கேள்வியாக ஒரு 5 வீடியோஸ்லாம் அந்த கேள்விகளை ஃபுல்லாக செய்து விடுறேன். அது வரைக்கும் இந்த கேள்விகள் சரியாக செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2025ஆம் ஆண்டு எக்ஸாம் எடுத்து எத்தனை பேர் 10க்கு 10 எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அதோட குறைவான எடுத்தாக்களும் பரவாயில்ல, கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் 40 கேள்விகள் இருக்குது. அங்கே நாங்கள் என்ன செய்யலான்னு கேட்டால் எங்களுடைய அந்த மார்க்ஸையும் இதில் விட்டதை அங்கே பிடிக்க முடியும். ஓகே, ஸோ அப்போ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.